بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. فيا أيها الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا. اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. وقال الله تعالى أيضا: وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله العظيم. النبي على شداد بن عوس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. رواه الترمذي كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி ஆவார்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து கயாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லவர்களின் மீதும் என்னென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எவ்வளவு வேதவற்றியல் இருக்குது. வெயிலுடைய அகோரம் தாங்க இயலாத உஷ்ணம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிது என்பதாக நினைச்சு அவனது இல்லத்துக்கு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும், எவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாக தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தின் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைஸமா குன்தும். ஆரம்பமாக கீழ் மாடியில் தொழக்கூடியவர்கள் என்றாலும் சரி, மேல் மாடியில் தொழக்கூடியவர்கள் என்றாலும் சரி, நாங்கள் கிழமையில் ஒருக்கா பள்ளிக்கு வாரோம். ஜும்மாவுடைய தொழுகை கட்டாயம் போவே ஓடும் என்றதுக்கு ஜும்மா எந்த நாளும் இல்லை, அதனால தான் கிழமையில ஒருக்கா என்று சொல்றேன். அந்த ஜும்மாவுடைய தினத்தை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல நல்ல முறையில குளித்து விட்டு வாகனத்துல வராம அதிகமான நன்மை கிடைக்கணும் என்ற எண்ணத்துல நடந்து வாரார். நடந்து வந்து வஜதா மினல் இமாம், இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? சொல்லக்கூடிய விடயங்களை எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் என்ற நியத்துல. இப்படி இருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற கூலி கஅஜ்ரு ஸனா, ஒரு வருடம் ஹஜ், உம்ரா, ஏனைய சதகா, ஜகாத், தான தர்மங்கள் எல்லாம் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நாங்க வயோதிபர்கள், கொஞ்சம் சுகமில்லாம இருக்கிறவங்க,
ஆங்காங்கே கிடைச்ச இடத்துல சார்ந்து கொண்டு அப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது இல்லாம நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவங்க சஃப்ல முன்னால் உள்ள சஃப்ல இடம் இருந்தா அதை பூர்த்தி ஆகிட்டு பின்னால் இருங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வான். ஆரம்பமாக நாங்க எல்லாரும் ஒரு உயர்தரமான சுவனப்பதியை ஆதரவு வச்சு வந்திருக்கிறோம். சுவர்க்கங்களில் எல்லாம் தலை சிறந்த சுவனப்பதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என்ன நோய் என்றே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில வரக்கூடிய மரணங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. நம்முடைய இறுதி நேரத்தை சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவுடைய தலைப்பு எமது வாழ்க்கையில் ரிஸ்க் என்ன சாப்பாடு மட்டுமில்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் லேசான முறையில கொண்டு வந்து சேர்க்கிற சில அமல் இருக்குது. அதில் ஆக முக்கியமான அமல் என்னது என்றத இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்திலேயே அந்த தலைப்பை பேசினா சிலவங்க உண்மையிலே ஜும்மாவுடைய பொறுமதி தெரியாமல் லேட்டாக வருவாங்க. இன்னும் சில பிரயாணிகளாக கடைசி நேரத்தில் வருவாங்க. எல்லாரும் அந்த பயனை அடையோடும் என்றதுக்காக வேண்டி ஒரு 10-15 நிமிடங்களுக்கு பின்னால அந்த தலைப்புக்கு வரேன். அதுக்கு முன்னுக்க நான் ஒன்னாவது ஒரு குர்ஆனின் உடைய வசனம் ஓதினேன். அந்த வசனம் وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய கழுத்திலே நாம் ஒரு பட்டோலையை மாட்டி இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், அந்த பட்டோலையில وَكُلُّ شَيْءٍ فَعَلُوهُ فِي الزُّبُرِ, செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் பதிவாகிக் கொண்டே இருக்குது. مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ. ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 2 மலாயிக்காமார்களும் பதிவு செய்யாம எந்த ஒன்றும் நடக்காது. எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு பதிவு செய்யப்படுகிறது? وَكُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَتَرٌ, செய்யக்கூடிய சின்ன விடயங்களும் பதிவாகுது, பெரிய விடயங்களும் பதிவாகுது. எல்லாம் பதிவாகினதுக்கு பின்னால وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ, பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டோலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குவான். كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا, ஒரு புக்கினுடைய வடிவத்தில், ஒரு கிதாபின் உடைய ஒரு வடிவத்தில் அல்லாஹ் வெளியாக்குவான். அதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் அந்த பதிவு செய்யப்பட்ட பட்டோலையை பார்த்து சொல்லுவான், நீங்களே பார்த்து சொல்லுவான், இக்ரா கிதாபக், உங்களோட புக்கை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க செஞ்சது எல்லாமே அதுல இருக்குது, நீங்க படிச்சு பாருங்க. நீங்க கவையில் இருக்க கொள்ள நல்லவன போல நினைச்சு கொண்டிருந்தீங்களா? கமையை விட்டு பிட்டைக்கு போகல ஷைத்தானை விட மோசமாக, ஃபிரௌனை விட மோசமாக இருந்தீங்களா? அல்லது உங்களோட பட்டி பேற்றும் என்னதுக்காக வேண்டி ஆட்களுக்குள்ள நடிச்சு கொண்டிருந்தீங்களா? இல்லாட்டி நீங்க செஞ்ச வேலைய செஞ்ச எல்லா அளவையும் செஞ்சுட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி இன்னொருத்தன தலையில போட்டீங்களா? கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, நீங்க செஞ்ச எல்லாம் அதுல இருக்குது. நீங்க நல்லவனா கெட்டவனா என்றத அவங்களோட புக்க அவங்களோட பட்டோலைய படிச்சு பார்த்து நீங்களே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிக்கோங்க என்பதாக அல்லாஹ் கூறுவான். இப்ப அடியான்
தான் செய்த எல்லா விடயங்களும் திட்ட தெளிவாக ப்ரூஃபோடு இருக்கும், இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மறுப்பான். துன்யால ஒரு பாவத்தை செஞ்சா மலுப்புறத்தை போல, மறைக்கிறதுக்கு தடமாறுறத போல படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலும் மலுப்புவான். எப்படி துன்யால மலுப்புறது? ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு மாட்டிக்கொண்டா உங்களுக்கு தெரியாவா? ஒருத்தரை போல 7 பேர் இருக்கிறாமே, அது என்ன கூட்டாளியா இருக்கும், அது என்ன நானாவா இருக்கும், தம்பியா இருக்கும். நான் அப்படி ஒருத்தர் இல்ல, நான் நல்ல மனுஷன் என்று பலூரத்தை போல கியாமத்திலேயும் செஞ்ச விடயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கு பின்னாலேயும் மழுப்புவார். இரண்டாவதாக குர்ஆன் பேசுது, சூரா ஜில்சால். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. கியாமத்துடைய நாளையில அந்த பூமி தன்னுடைய சாட்சியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது எல்லா விடயங்களையும் அந்த பூமி செஞ்ச எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, எல்லாத்தையும் பூமி சொல்லும். உதாரணமாக இந்த மஸ்ஜிது ஷஃபா, இந்த பள்ளி என்னன்னு சொல்லுங்க, நான் யாருமே பார்க்கல ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். குர்ஆனுடைய தஃப்சீர் இப்படித்தான் வருது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார் இந்த நேரத்தில் இந்த வாப்பாட பேரோடு சேர்த்து இவருடைய மகன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பள்ளி என்ட்ரன்ஸ்ல வச்சு இப்படி ஒரு பாவத்தை செய்தார். பூமி வந்து சாட்சியம் சொல்லுது. முதலாவது சாட்சியம் பட்டோலையில பதிவு செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ள மறுப்பான். இரண்டாவது சாட்சியம் பூமியே வந்து சாட்சி சொல்லும், அதையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பான். மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் சூரா யாசீன், அதுல வரக்கூடிய ஒரு ஆயத்தான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். கியாமத்துடைய நாளையில இந்த துன்யால பல பேர்ல பௌத்தில் அடிச்சு, பல பேருடைய மானத்தை வாங்கி, பல பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சு, அவனுக்கு செல்ல வேண்டிய வியாபாரத்துல மண்ணள்ளி போட்டு அவனுக்கும் இல்லாம இவனுக்கும் இல்லாம ஆக்கி, ஒரு வயது வந்த பெண் பிள்ளை இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்காஹுடைய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. கடைசி நேரத்துல தேடி பார்க்கிறது, இங்கேயா பேசியிருக்கிறாங்க, விடப்படாது. இது நல்ல வசதியான இடம், எங்க நிக்காஹ் முடிச்சா நல்லா இருந்துருவான், என் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல உள்ளவன், நான் கஷ்டப்படக்கொள்ள அவன் நல்லா இருக்கப்படாது. அந்த மாப்பிள்ளையை தேடி போயிட்டு இல்லாத பொல்லாத இளவெல்லாம் சொல்லி அந்த நிக்காஹுடைய வாழ்க்கையை குழப்பிறது. இப்படி நல்ல முறையில சந்தோஷமாக வாழ்ந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்த உறவுகளை எந்த வாயால இல்லாத பொல்லாத இளவெல்லாம் சொல்லி சீரழிச்சோமோ, அந்த வாய்க்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில லப்போட்டுவான். இந்த வாயால பேசலாம். அந்த ஆயத்துடன் பேசுது. அப்ப என்ன பேசும்? ஓ துகல்லிமுனா ஐதீஹிம், ரெண்டு கைகளும் பேசும். யா அல்லாஹ், நீ ஹராம்னு சொன்ன எல்லாத்தையும் தொட்டு பார்த்தானே அல்லாஹ், நீ வானாம்னு சொன்ன எல்லாத்தையும் பிடிச்சானே அல்லாஹ். யா அல்லாஹ், அவனே அவனுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டானே அல்லாஹ். இவனுக்கு தெரியும் இது ஹராம் என்று. அவன் ஏதோ முத்தம் தருண முனிவரை போல அவர் செஞ்சா பாவம் கொஞ்சம் கூட வந்துடும் என்று இவன் ஹராத் எடுத்து இன்னொரு வெஹிக்கல்ல ஏத்தி விட்டான், இன்னொரு வெஹிக்கல்ல போட்டு அனுப்பினான். அப்ப இவன் தப்பிக்கொள்வான் என்று அவனே அவனுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டானே அல்லாஹ். நீ ஹராம் சொன்ன எல்லாத்தையும் வித்தானே அல்லாஹ். கேட்க பார்க்க யாரும் இல்லாத ஒரு அனாதை யதீமான குழந்தை, அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய ஊடு வாசல் எல்லாம் இருக்குது. வாப்பாவும் உம்மாவும் மௌத்தாவிட்டாங்க, கேட்க பார்க்க யாரும் இல்லைன்னு சொல்லி லாயரை பிடிச்சி இவன் சல்லி எடுத்து வீசி
போய் நீடொண்ட செஞ்சு இவன் சாக்கில போட்டு கொண்டானே அல்லாஹ், செஞ்ச எல்லாத்தையும் கை பேசும். அந்த ஆயத் தொடர் பேசுது, வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கை சாட்சியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கால் என்னும் சொல்லும், யா அல்லாஹ் நானும் அந்த பொடியில தாயிருந்தேன், நானும் அந்த உடம்புல தாயிருந்தேன். முழு உடல் உறுப்புகளும் வாயை தவிர மற்ற எல்லாம் பேசுறது உண்மைதான் யா அல்லாஹ், நான் சாட்சியம் சொல்றேன் என்பதாக கால் சொல்லும். இப்ப இவரு தன்னுடைய பொடிய ஒரு பார்வை பார்ப்பாரு, பேசலா. அந்த பார்வையின் உடைய அர்த்தம் என்னதென்றா, துன்யால வாழக்கூடிய நேரத்துல கமையில இருந்து ஒரு பாவத்தை செஞ்சா மாட்டிக்கொள்வேன் என்று ஃபாரினுக்கு போயிட்டு ஒரு பாவத்தை செஞ்சான், இன்னும் ஒரு ஊருக்கு போயிட்டு செஞ்சான், உடனே சந்தோஷமா வைக்க இன்னைக்கு அல்லாஹ்விடத்துல என்னையே போட்டு கொடுக்கிறாயா என்பதாக தன்னுடைய பொடிய பார்த்து நினைப்பாரு, பேசலாம். இவர் பார்க்கிறத அல்லாஹ் அந்த பொடிக்கு விளங்க வைப்பான். பொடி பேசும், வாயில பண்ணப்பட்டிருக்கும் ஏனி உறுப்புகள் எல்லாம் பேசும். குர்ஆன் பேசுது, அன்தகல்லாஹுல் லதி அன்தக குல்ல ஷை. துன்யால பல பேருடைய வாழ்க்கை எல்லாம் சீரழிச்ச அவனோட வாய்க்கு போட்ட அல்லாஹ் நாங்களோடு செஞ்ச எல்லாத்தையும் பேசும்படி உத்தரவிட்டால் நாங்க பேசுறோம் என்பதாக வாயை தவிர முழு உடல் உறுப்புகளும் சாட்சியம் சொல்லும். இப்ப 3 விடயங்கள் பாவத்துல. முதலாவது பட்டோலையில பதிவு செய்யப்பட்ட பாவம், இரண்டாவது பூமியே வந்து சாட்சி சொன்ன பாவம், மூன்றாவது வாயை தவிர ஏனைய உடல் உறுப்புகள் பேசின பாவம். இதுக்கு பின்னால இவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா, இவருக்கு என்ன ஆகும், என்னென்ன நிலைமையில சந்திப்பார் என்ற ஆரம்பத்தில் சொன்னேன். ஜும்மாவின் உடைய தலைப்பு ரிஸ்கை வரவழைக்கக்கூடிய விடயங்கள் பலன் இருக்குது. அதுல ஆக முக்கியமான விடயம் ஒன்றை இடையில சொல்றேன் என்று. இப்ப இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்து தலைப்பை விட்டுட்டு அதுக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் டைம் ஆகக்குள்ள எந்த இடத்துல விட்டேனோ அதுல வந்து முடிக்கிறேன். என்னது ரிஸ்க வரவழைக்கிற விடயம், காலத்தின் தேவை கருதி இதை பேசுறேன். ரமலான் மாதம் வந்துச்சு. ரமலான் மாதம் வந்ததுக்கு பின்னால சில பள்ளிவாழ்ல போட் போட்டு இருக்கிறாங்க, பெரிய லெட்டர்ஸ்ல போட்டு இருக்கிறாங்க, காணவில்லை. அதை போயிட்டு யார் சரி புல்லோல காணலையோ தெரியா, இல்லாட்டி என்ன சரி சாமனோல காணலையோ தெரியான்னு போயிட்டு ரீட் பண்ணி பார்த்தா அதுல இருக்குது, ரமலான் மாதம் 1ஆம் நோன்புக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டு தடமாறி கடைசி நோன்பு வரைக்கும் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் ஷவ்வால் பிறையுடன், அப்படின்னா பெருநாள் நாளோடு காணவில்லை. இவர்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் கியாமத்துடைய நாளில். இப்படிக்கு நோம்பாளிகளின் தொழுகையால், நோம்பால் இப்படிக்கு நோன்பு காலத்தில் மட்டும் தொழக்கூடிய தொழுகையாளிகளின் வருகையால் வாடிக்கொண்டிருக்கும் பள்ளிவாசல். இப்படி ஒரு போர்டு போட்டிருக்கு. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது. சில குர்ஆன் ஹதீஸின் உடைய தெளிவை சொல்லக்கொள்ள நாம நினைக்க கூடாது, எனக்கு தான் பேசுறாரு, இவர் என்ன கூட்டாளிக்கு தான், இதே என்ன நானுக்கு தான், இதே என்ன தம்பிக்கு தான். இல்ல, ஹதீஸ குர்ஆன சொல்லக்கொள்ள எங்கட பாசையில விளங்குற மாதிரி தொடர்ந்து பேசினா தான் விளங்கும். அதனால மனசுடைஞ்ச மாதிரி இருக்குது, என்னைத்தான் தாக்கின மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் நினைச்சா அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. குர்ஆன் பேசுது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக முஃமின்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. எப்படி மொண்டசூரிக்கு போறதுக்கு ஒரு வயசு நேரம் இருக்கிறோம்,
ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு நேர காலம் இருக்குதோ, நிக்காஹ் முடிக்க ஒரு நேர காலம் இருக்குதோ, வாஷ்ரூம் போறதுக்கு ஒரு நேர காலம் இருக்குதோ, தொழுவைக்கும் ஒரு நேரம் இருக்குது. நாங்க ஹோல்சேல் வியாபாரம் என்னதுக்காக வேண்டி, நாங்க பிஸி என்னதுக்காக வேண்டி, நாங்க தடாவத்தனமா இருக்கிறோம் என்னதுக்காக வேண்டி, நினைச்ச நேரம் தொழுகிறேன் தொழுகை இல்ல, நினைச்ச நேரம் தொழுகிறேன் தொழுகை இல்லாட்டான். ஒரு நாளைக்கு 5 டைம் அசான் சொல்லப்படுவது. அந்த மஅத்தின் சாபு கிட்ட சொல்லும், ஹஜ்ரத் நீங்க 5 டைம் அசான் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல கொஞ்சம் அசான கொஞ்சம் நல்லா மெட்ட போட்டு சேர்ந்து அடிச்சு விடுங்க. நாங்க எல்லாம் ஹோல்சேல் வியாபாரி, இஷாக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்றோம் சொல்லலுமே. ஏன் 5 டைம் அசான் சொல்லப்படுவது? அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாங்க, வெற்றியின் பக்கம் விரைந்து வாங்க. அப்படி என்றா தொழுகையில தான் வெற்றி இருக்குது. இந்த யதார்த்தத்தை ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மூதாதையர்கள், வயோதிப தந்தை தாய்மார்கள் விளங்கி இருந்தாங்க. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் 30-40 வருஷங்களுக்கு முன்னால பாருங்க, எல்லாருக்கும் இருந்தது 10-12 பிள்ளைகள். யாரும் இன்றைக்கு முடங்குற மாதிரி முடங்கல்ல. என்ன செய்ய, விலைவாசி கூடிட்டு எனக்கு எல்லாம் பொம்பளை புள்ள, எனக்கு எல்லாம் ஆம்பளை புள்ள, என்ன செய்வனோ ஏது செய்வனோ, யார் சரி முடங்கின ஒரு வரலாறு கிடைக்காது. 30-40 வருடங்களுக்கு முன்னால இன்றைக்கு நிலைமை, ஆசைக்கு ஒரு ஆம்பளையா, பாசத்துக்கு ஒரு பொம்பளையா, 2 புள்ள. வாப்பா துபாயில, உம்மா கட்டார்ல, மூத்த நானா லெபனான்ல, அடுத்த நானா இன்னும் ஒரு நாட்டுல. 4 பேரும் நேருக்கு மீட் பண்ணிக்கொள்ள இல்லாட்டியும் மொபைல்ல கான்ஃபரன்சிங் வீடியோ கால்ஸ் வராங்க. வந்து வணக்கம், எனக்கு மட்டுமா ஊடு பொறுப்பு, நான் மட்டுமா அந்த வீட்டுல இருந்தார், எனக்கு மட்டுமா தண்ணி பில் பொறுப்பு, எனக்கு மட்டுமா லைட் பில் பொறுப்பு, சாமானங்கள் எல்லாம் விலை கூடிட்டு என்ன செய்ய ஏது செய்ய வணக்கம். ஏன் வணக்கம்? யதார்த்தத்தை நாங்க விளங்கல்ல, யதார்த்தம் விளங்கல்ல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாஹ் ஃபஇன் ஸலஹ ஸலஹ ஸாயிரு அமலி. என்னுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் கியாமத்தில் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான். யாருடைய தொழுகை சீரான தொழுகையாக இருக்குமோ, அது என்ன சீரான தொழுகை? அதான் சொல்லப்பட்ட உடனே சுஜூது செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு சுஜூது செய்யுங்க. அப்படி என்றா பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுங்க. வீட்டுல எவ்வளவு பெரிய மனுஷன் இருக்கலாம், இன்னதும் நடக்கலாம், உலகமே பெறலாம். அதான் சொல்லப்பட்டுட்டா டைமுக்கு வந்து தொழுகிறால் சீரான தொழுக. இப்படி யார்கிட்ட தொழுகை இருக்குமோ, கபர்ல, மஹ்ஷர்ல, சராத்துல, ஏனைய இடங்கள்ல எல்லாத்திலையும் அவருடைய எல்லா விடயமும் சீராக இருக்கும். அந்த ஹதீஸ் தொடர் பேசுது, யாருடைய தொழுகை சீர்கெட்ட தொழுகையாக இருக்குமோ அவருடைய ஏனைய விடயங்கள் எல்லாம் சீர்கெட்டதாக இருக்கும். அவர் எல்லாத்திலையும் மாட்டிக்கொள்வார். அது என்ன சீர்கெட்ட தொழுகை? இதைத்தான் சொன்னேன். மனசொடீரமா நினைச்சா மன்னிச்சுக்கோங்க. என்னது சீர்கெட்ட தொழுகை? கிழமையில ஒருக்கா ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து காதுல ஜும்மாக்கு மட்டும் போயிட்டுருங்கன்னு சொல்றத போல ஜும்மாக்கு மட்டும் வாரது. அப்படி இல்லாட்டி தன்னுடைய வயசு 60-70 தாண்டியாச்சு, இவ்வளவு காலமும் தொழில
இது இப்போ கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம், சொல்லாம இந்த அப்படியே இப்போ அப்படி நினைச்சு கொள்றது. அப்படியும் இல்லாட்டி கொஞ்சம் கெஞ்சி காலை கைய பிடிச்சி பள்ளிக்கு வாங்கலன்னு கூப்பிட்டா பெரிய ஒரு வார்த்தையை பாவிக்கிறது. ஏதோ அடுத்த வீட்டுல இருக்கிற கடைக்கு போயிட்டு சாக்லேட் எடுக்கிறத போல. என்ன செய்ய, நரகத்துக்கு வாழ்த்தவதான ராஜா இப்படி இறக்கமா சொல்றது. அப்படியும் இல்லாட்டி இவங்க படுகிறதுக்காக வேண்டி நாங்க பரம்பரை முஸ்லீம், அவங்கள வேலையை பாருங்க, எவ்வளவு பேர் இஸ்லாம் இல்லாம இருக்கிறார் பேச்சு சொல்லுங்க, நீங்க சரியா இருந்தா தானே அடுத்தவங்க சொல்ல இயலும். இன்னும் சில வயோதிபர்கள் அவர்களுடைய வயது 60-70 தாண்டியாச்சு. கிழமையில ஒரு ஜும்மாக்கு மட்டும், அப்படி இல்லாட்டி வருஷத்துல ஒரு பெருநாளைக்கு மட்டும் அவருடைய பேர் யாக்கூப், இஸ்மாயில், நூஹ் என்பதாக இருக்குது. என்ன செய்ய, ரொம்ப கஷ்டத்தோட பெருநாள் அன்று முழு கிழமையும் தேடி பார்க்கிறது. எங்க லேட்டாவி தொழிச்சு கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப சிரமத்தோட முசீபத்து பிடிச்சவன் பெருநாளைக்கும் பள்ளிக்கு போறான் இல்ல என்று சொல்லிடுவாங்க. என்னத்துக்காக வேண்டி ரொம்ப கஷ்டத்தோட போறது. அப்படி இல்லாட்டி வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஒரு மையத்தோட, ஒரு கல்யாணம் அல்லது கூட்டாளிமார்கள் வந்திக்கிறாங்களா, ஒன்னாவது மண்ணள்ளி போட்டது தொழுகைக்கு. இதுதான் சீர்கெட்ட தொழுகை. இப்படி யாருடைய தொழுகை இருக்குமோ அவர்களுடைய எல்லா விடயங்களும் சீர்கெட்டதாகத்தான் இருக்கும். அந்த விடயத்தில் இன்னும் சில வாலிபர்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அவர்களுக்கு, அவர்களுடைய பாடியினுடைய வெயிட் 70-80 கிலோ அல்லது 65 கிலோ. ஜிம் என்ற பேர்ல 200-300 கிலோ வெயிட்ட தூக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் வரவேற்குது. பொடியை பசுந்தா வச்சுக்கொள்ளணும், பொடியை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும். இஸ்லாத்துல முன்னுரிமை இருக்குது. கவலையான விடயம், ஒரு சில வாலிபர்கள் மழை பெய்ஞ்சா கூட பள்ளி கூரைக்கு உதவி நிற்க மாட்டாங்க. ஏன்? நான் போயிட்டு மழை பெய்துன்னு பள்ளி கூரைக்கு நின்றா அந்த நேரம் அதான் சொல்லுவாங்க, எல்லாம் பள்ளிக்கு போவாங்க. அப்ப நான் மாட்டிக்கொள்வேன், மண்டே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால நனைஞ்சி தொப்பாவினாலும் பரவாயில்ல, வேற எங்க சரி நின்று கொள்றேன், ஆள விட்டா போதும், அவனுக்கு வந்து நிற்க மாட்டேன். இப்படி சில வாலிபர்கள், இந்த வாலிபர்கள் 200-300 கிலோ வெயிட்ல தூக்குற வாலிபர்கள் கேவலம் போத்தி படுத்து கொண்டிருக்கிற பெட்ஷீட் அதனுடைய வெயிட்ட பார்த்தா 2 கிலோ இருக்காது. இந்த வெயிட்ட தூக்கொண்டு சுபல் தொழுவைக்கு எலும்பேலாம். அப்ப உங்களோட பாடி என்ன பாடி? அவங்களோட 6 பேக் 7 பேக்கெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? அந்த பெட்ஷீட் 2 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு உங்களுக்கு சுபவுக்கு எலும்பேலாட்டி நீங்க நிக்காஹ் முடிச்ச போறோம். அவங்களோட பேச்சு எப்படி அவங்களோட வைஃப் கேட்பா? அவங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி பரக்கத்தின் கூடிய வாசனை வரவழைச்சு கொடுப்பீங்க? இமாமுனா அபு ஹனீஃபாவுடைய கருத்து இருக்குது. மாஷா அல்லாஹ், அவங்களோட பள்ளியிலையும் மஹல்லாலையும் தலை சிறந்த உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. இமாமுனா அபு ஹனீஃபாவுடைய கருத்து, ஒரு மனிதன் ஒரு நேர தொழுகைய கணக்கில்லாம இருந்துட்டு அதே நிலையில மௌத்தாவிட்டான்டா அவனை குளிப்பாட்டவும் கூடாது, கஃன் செய்யவும் கூடாது, தொழிற்சி கொடுக்கவும் கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில அடக்கவும் கூடாது. அப்ப என்ன செய்யணுமா? ஒரு மிருகம் செத்து போனா அதனுடைய கழுத்துல கவுத்த கட்டி இழுத்து கொண்டு போயிட்டு வீசுற மாதிரி வீசணும். முஸ்லிம்களுடைய மையவாடியிலே வீசக்கூடாது. ஏன்? ஏற்கனவே தொழுக சீதேவிகள் அங்க அடக்கப்பட்டிருப்பாங்க. இவன் தொழுக இல்லாட்டி முசீபத்தை சுமந்திருப்பான், தருத்திரியத்தை சுமந்திருப்பான். இந்த முசீபத்தையும் தருத்திரியத்தையும் சுமந்தவனை கொண்டு போயிட்டு அந்த மையவாடியில போட்டா ஏற்கனவே தொழுகையாளிகளாக இருந்து மௌத்தாவின் அந்த மையவாடியில கொண்டு போயிட்டு போட்டா இவனுக்கு வரக்கூடிய முசீபத் அவர்களுடைய கபரு நெருப்படுத்தாலும் ஆச்சரியம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் தேடி பாருங்க, ஸ்ரீலங்கால ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு மையவாடி ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம்.
குர்ஆன் ஹதீஸ ஆதாரமா வச்சு செய்றாங்க. தொழுவை இல்லாம எவனெல்லாம் மௌத்தாவினானோ அவனை அந்த மையவாடில தான் அடக்கம் செய்யறது. தொலைஞ்சு போடு அந்த மையவாடிக்கு தான் போடுறது. இன்னும் ஒரு ஆயத் குர்ஆன்ல இருக்குது. இதைத்தான் இன்றைய தலைப்பிட பிரதானமான ஆயத். அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொல்லல, ஏ நபியே நாம உங்களை துன்யாக்கு அனுப்பிட்டோம், நீங்க வாழுங்க, அதுக்கு பின்னால் உங்களோட புள்ள குட்டியோட கொஞ்சம் கடவுள் நல்ல நல்ல ஜொப்போல காட்டி கொடுங்க, அதுக்கு பின்னால் நீங்க மௌத்தாவுங்க, எங்கேயும் சொல்லல. அப்ப கடவுள் செய்யறது தொழில் செய்யறது பாவமா? இல்ல, மார்க்கத்தோட செய்யணும். மாற்றமாக சூரா தாஹால ஒரு ஆயத்து இருக்குது. வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. ஏ நபியே நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்க, உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் தொழும்படி ஏவுங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா. அவங்களுக்கு நாங்க ரிஸ்க் கேட்கல. ரிஸ்கண்டா ஆணோ பெண்ணோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாம் ரிஸ்க். கண்டிஷன், நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்க, உங்களோட ஊட்டாட்களுக்கும் தொழும்படி ஏவுங்க. நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கல. நஹ்னு நர்சுகுக். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க தாரோம், கண்டிஷன் தொழுங்க. இப்ப நாம யதார்த்தமாக ஒரு விடயத்தை யோசிப்போம். ஊட்ட வந்து தட்டி தட்டி பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னா பிடிக்குது இல்ல, தொலை வாங்கன்னு சொல்றவன காட்டு எல்லாம் இருக்குது. பள்ளிக்கு போறவனை கண்டா நாங்க ஒரு சைட்ல போனா அவன் அடுத்த சைட்ல போறான். என்னை கண்ட தொழுவ கூப்பிடுவான்னு பயப்படுறோம். பள்ளி அக்கறத்தை பிடிக்குது இல்ல, நிர்வாகத்தை பிடிக்குது இல்ல, அதான் சவுண்ட் போக்கலையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்றால் அதான் போகுது. நாம சொல்றோம் இந்த மொபைல் போன் எனக்கு பெருசு, என் ஊட்டாட்கள் பெருசு, என் ஜப் பெருசு. என்ன செய்ய? சல்லிக்காரன் எல்லாம் உசல்லி உசல்லின்னு தொழுகிறான். எனக்கிட்ட சல்லி இல்ல, நான் சல்லி சல்லின்னு 4 பணத்தை தேடிக்கொண்டாதான் என்னையும் சமூகம் சமாஜ கணக்கு கெடுப்பாங்க என்று நாங்களே எங்களுக்கு பத்துவா கொடுத்து கொண்டு அப்படியே இருக்கிறோம். தொழுகையில காட்டேலாம் இருக்குதுண்டா. ஏன்? தொழுகை இல்லாம மரணித்த பிள்ளைகள், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுடைய பேரண்ட்ஸ், தொழுகை இல்லாம மரணித்த பேரண்ட்ஸ், அந்த தாய் தந்தையர்கள் தொழுகை இல்லாம இருக்கிறாங்களா? அவங்களோட பிள்ளைகள். ஏன்? மௌத்தாவின பிறகு மட்டும் உங்களோட ஜனாசாவை முன் சப்புக்கு ஏன் கொண்டு வாரீங்க? என்ன புண்ணியம் இருக்குது? எந்த முஃப்தி உங்களுக்கு பத்துவா தந்தா? மௌத்தாவின பிறகு மையத்து முன்னுக்கு வந்தா எல்லாம் மன்னிக்க வரும். யார் சொன்னா? தொழக்கூடியவர்களோட கடமை நிறைவேறும். உங்களோட தொழுவை இல்லாத அந்த குணம் முசீபத் குணம் அப்படியே இருக்கும். உங்களோட ஹயாத்தோட இருக்கக்கூட தொழிலையா? மௌத்தாவின பிறகு உங்களோட மையத்து முன் சப்புக்கு வந்தீங்கன்னா பின் சப்புல இருந்தீங்கன்னா என்ன புண்ணியம் இருக்குது? ஹயாத்தோட இருக்கக்கூட தொழுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லா இடத்திலையும் ஈடேற்றம் தரும், எல்லா இடத்திலையும் விமோசனம் தரும். இறுதியாக 3 விதமான பாவங்கள் பட்டோலையில பதிவு செய்யப்பட்டது. பூமி வந்து பேசினது, வாயை தவிர உடல் உறுப்புகள் பேசினது. அதுக்கு பின்னால தொழுகை பற்றி பேசிட்டு இன்னும் ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து முடிக்கிறேன் என்று சொன்னேன். ஜும்மாவுடைய நேரம் தரப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையோட முடிக்கணும் என்று சொன்ன நேரத்தில் முடிச்சு கொள்றேன். இவருக்கு விளங்கிரும் நான் துன்யால யாருடைய பேச்சையும் கணக்கெடுக்கல. இன்னைக்கு நான் சுவர்க்கத்துக்கு தகுதியானவன் இல்ல, மாற்றமான இடத்துக்கு செல்லக்கூடியவன் விளங்கிறோம். குர்ஆன் பேசுது, அலைஹா 19 நரகத்தை ரன் பண்றதுக்கு 19 மலாயிக்கமார்கள் இருக்கிறாங்க. அதோடைய தலைவர் ஹஜ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல வருகிறது, அவர் அல்லாஹ் சௌடராக படைச்சிருக்கிறான், காது கேட்காது. துன்யால யாருடைய பேச்சையும் கணக்கெடுக்காம, யார் சொல்றதையும் கேட்காம அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்துட்டு அதே நிலையில மௌத்தாவினவங்க அந்த நரகத்துக்கு செல்வாங்க. சென்றதுக்கு பின்னால அங்க கத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. சூரா முஹம்மத் பேசுது, கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னார் வஸுகு மாஅன் ஹமீமம்
فقطع أمعاءهم. நாங்க லாக்டவுனுக்கு பின்னால அந்த கொரோனா டைம்ல லாக்டவுனுக்கு போறோம். எப்படி ஒரு கிழமை சரி போலில் இருந்து 1 லிட்டர் பெட்ரோலை சரி எடுத்துக்கொள்வோம் என்று போலில் இருந்தோமோ, அதே போல துன்யால கணக்கில்லாம வாழ்ந்துட்டு யார்ட பேச்சையும் கேட்காம மௌத்தாவியாங்க சுவர்க்கத்துக்கு மாற்றமான இடம் நரகத்துல தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த நேரத்துல நரகத்தின் அதிபதி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து அலைஹி கேட்பாங்க, கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார் வசுகு மாஅன் ஹமீமம் ஃபகத்தஅ அம்ஆஹும். யா மாலிக், தண்ணி தாவம் தாங்க இடம் இருக்குது. எவ்வளவு பேர் சொன்னாங்க, கணக்கடிக்கல்ல. இன்றைக்கு எல்லாம் விளங்குது. கொஞ்சம் தண்ணி தாங்களே, கொஞ்சம் தண்ணி தாங்களே. அவர்கள் பல வருடங்கள் சூடேற்றப்பட்ட நரகவாசிகளினுடைய இரத்தம், சீல், அசுத்தங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல அப்படியே எடுத்துக்கொண்டு வருவாங்க. இவங்க நினைப்பாங்க, எப்படி ஒரு கிழமை போலில் இருந்து 1 லிட்டர் பெட்ரோல் எடுப்போம்னு நினைச்சோமோ அதே போல கவலை இல்ல, இவ்வளவு காலம் வெந்து தொலைஞ்சிட்டோம், அந்த இலவசனை குடிப்போம் என்பதாக எடுப்பார்கள். எடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்களோட முகத்தில் இருக்கிற சதைகள் எல்லாம் கலந்து வரும். அப்படி இல்லைன்னு குடிச்சாலும் பொடி உள்ளுக்கு போயிட்டு பொடி உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கலந்து வெளியே வந்துடும். இந்த நேரம் தான் புத்தியும் கண்ணும் துறப்படும். இப்ப நினைப்பாங்க, நரகத்தின் அதிபதி மாலிக் அழைச்சி வேலையில அவரையும் எங்களையும் படிச்ச ரப்ப அல்லாஹ் அழைப்போம். யா அல்லாஹ், எவ்வளவு சொன்னாங்க யா அல்லாஹ், விலங்கல்ல யா அல்லாஹ். எவ்வளவு பேர் கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி சொன்னாங்க, விலங்கல்ல யா அல்லாஹ். இப்ப எல்லாம் பார்த்துட்டோம் யா அல்லாஹ், மன்னிப்பு தருவாயாக. குர்ஆன் பேசுது, அல்லாஹ் ஒரு வார்த்தையை பாவிப்பான், قال اخسؤوا فيها. நீங்க எல்லாரும் சிறுமையாக பெற்றுங்க. இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, நேரடியாக இந்த அர்த்தம் வராது. குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் எல்லா ஆதாரங்களோட வச்சு பார்த்தா இப்படி ஒரு கருத்து வரும். قال اخسؤوا فيها. நீங்க எல்லாரும் அழிஞ்சி நாசமா போங்க. ولا تكلمون. பேச மட்டும் வந்துடாதீங்க, மன்னிப்பு தரவே மாட்டேன். நல்ல புத்திய தந்தன், நல்ல பொடிய தந்தன், நல்ல பஸ்ன தந்தன், கணக்கெடுக்கல. இன்றைக்கு வந்து தடமாறீங்களா? قال اخسؤوا فيها. நீங்க எல்லாரும் அழிஞ்சி நாசமா போங்க. ولا تكلمون. பேச மட்டும் வராதீங்க, மன்னிப்பு தரவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுவான். எனவே சென்ற காலம் செல்லட்டும், வரக்கூடிய காலங்கள்ல நல்ல முறையில் தொழுகையை நிறைவேற்றுங்க. அதுல தான் பரக்கத்து இருக்குது. முழு வாழ்க்கையும் அல்லாஹ் தொழுகையில தான் இணைச்சு வச்சிருக்கிறான். அந்த தொழுகையை பரிபூர்ணமாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்களை தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவி தாய் தந்தையர்கள் யா அல்லாஹ் எத்தனையோ முறை தின்னாம எங்களை தின்னு வச்சவங்க யா அல்லாஹ். அவங்களை எவ்வளவு சந்தோஷங்களை இல்லாமலாக்கி எங்களை வளர்த்தவங்க யா அல்லாஹ். இன்னைக்கு நோயாளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய ஆயுள சாலிஹான் அமல் இபாதத்தோடு அதிகரிச்சு அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எந்த தாய் தந்தையர்கள் மரணிச்சு மன்னட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களது கபருடைய வாழ்க்கையை சுவர்க்கத்து வாழ்க்கையாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், திடீர்னு வரக்கூடிய மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். எதிர்பார்க்காத மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். சீரழிஞ்ச மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில வரக்கூடிய மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். ஆக்சிடென்ட்ல வரக்கூடிய மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். கண்ணில தாண்டி வரக்கூடிய மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். பில்டிங் உடைஞ்சு அதுளுக்கு மாட்டி வரக்கூடிய மௌத்தை தந்துராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ். அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்டிதா யா அல்லாஹ். அதுக்காக வேண்டி போராடக்கூடிய அத்தனை பேருடைய போராட்டங்களையும் பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மஹல்ல வாசிகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவர்களுக்கு என்ற ரஹ்மத் வானத்தில் இருந்த பூமி கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமிக்கு தூரத்தில் இருந்த கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாயாக. பூமிக்கு அடியில் இருந்த பூமிக்கு வெளியே கொண்டு வந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அந்த மஜ்மால எத்தனையோ பேர் சொல்ல முடியாத கவலைகளை வச்சுக்கொண்டு கண்ணீரும் சோர்மாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய எல்லா கண்ணீருக்கும் விமோசனம் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லியிருந்தாலும் அவர்கள் மரணித்தது மதீனால தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகாவினுடைய மடியில யா அல்லாஹ். இதே போல
மனைவியினுடைய மடியில தாயா அல்லாஹ், மதீனாவினுடைய மௌத்த தாயா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அத்துணை நலனையும் தந்து அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடிய அத்தனை விடயங்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فيا ايها الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواه وتمنى على الله رواه الترمذي. وكما قال عليه الصلاه والسلام بارك الله العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم واستغفروه انه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا أيها الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم ارض أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعن كل الصحابة كلهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات آمين والمسلمين والمسلمات الأحياء والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.